வைகை நதி தென்மதுரை வைகை நதி தென்மதுரை வைகை நதி. குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு நாங்கள் 2 பேரும் ஓடியே போயிடுறோம். நீங்கள் சீரியஸ் பாருங்கள். சிஎஸ்கேவை நல்லபடியாக முடிச்சிட்டோங்கிறத விட சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு உங்களோட ஆதரவு இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். சிஎஸ்கே ஆரம்பிக்கும் போது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, இந்த கண்டென்ட் எப்படி பிடிக்குமோ பிடிக்காதோ அப்படின்னு. ஆனால் நீங்கள் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப நல்லபடியாக கொடுத்துருந்தீங்க. ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து லாஸ்ட் எபிசோடு வரைக்கும் டெஸ்ட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் சீக்கிரமாகவே முடிச்சிட்டீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்படி இல்லை, நான் ஆரம்பிக்கும் போதே சொல்லி தான் ஆரம்பித்தேன், ஒரு 60 எபிசோடுக்குள்ளே தான் வரும் அப்படின்னு. அது ஒரு 70 தாண்டிடுச்சு. அப்புறம் நானாக ஒரு கொஞ்சம் எபிசோடு எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிட்டேன். ஹாப்பி எபிசோட்ஸ் வேணும், ஹாப்பி எண்டிங் வேணும், ஏன்னா ரொம்ப டெஸ்ட் இருக்குது. கருப்பனும் மலரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க, அதனால கொஞ்சம் ஹாப்பி எபிசோடு வேணும்னு கேட்டதுனால நான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஆட் பண்ணேன். அதனால ஒரு 80 வரைக்கும் கொண்டு போய் முடிச்சிருக்கேன். மற்றபடிக்கு 60-65லேயே முடிக்கலான்னு தான் பிளான். எப்படியோ நல்லபடியாக முடிச்சிட்டோம். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இதெல்லாம் நடந்திருக்காது. மறுபடியும் உங்களுக்கு நன்றி. இப்போ இன்னைக்கிலேருந்து தென்மதுரை வைகை நதி தொடர்ச்சியாக வரும் பாருங்கள். இந்த தென்மதுரை வைகை நதி சீரீஸை பற்றி உங்ககிட்ட நான் ஒன்றுமே சொல்லிடுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்க்காத அளவுக்கு இது ஒரு சீரீஸ், புது கண்டென்ட்டாக தான் இருக்கும். அதே கேஎஸ் தான், அதே எம்கே தான், அதே மலர் தான், அதே வெண்ணிலா தான். கேரக்டர் வைஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அது பார்க்கும்போதே உங்களுக்கே புரியும். ஸ்டோரி என்னங்கிறத நீங்கள் போக போக புரிஞ்சுக்குவீங்க. அப்புறம் வளர்மதி வெற்றிக்கு தனி ஸ்டோரி இருக்குது, குமார் ஐஸ்வர்யாவுக்கு தனி ஸ்டோரி இருக்குது, எல்லாருக்குமே தனித்தனி ஸ்டோரி இருக்குது. எல்லா ஸ்டோரியுமே ஒரு மையப்புள்ளியில் வந்து மிங்கிள் ஆகிறாப்பில் தான் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் பார்க்க உங்களுக்கு புரியும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் வரிசையாக கொஞ்சம் டெப்த்தான கண்டென்ட்டாக எடுத்துட்டோம். கண்டென்ட் காதலை, அதுக்கப்புறம் இவிகே, சிஎஸ்கே அப்படின்னு கொஞ்சம் டெப்த்தான கண்டென்ட், சீரியஸான கண்டென்ட்டாகவே போயிடுச்சு. அதனால் இந்த ஸ்டோரி வந்து கொஞ்சம் ஜாலியாக தான் கொண்டு போயிருக்கேன். அப்புறம் மலர் அவங்க அந்த எஃப்எம் ரேடியோ ஜாக்கி இருக்குது பார்த்தீங்களா, அது கேட்டிருந்தீங்க. இதெல்லாம் அவங்க டீச்சர் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு ரேடியோ ஜாக்கிக்கு ஜாயின் பண்ணிட்டாங்களான்னு. இல்லை, டீச்சர் வேலை எப்படி என்னோட ஒன் ஆஃப் த ட்ரீம் ஜாப்போ, அது மாதிரி ரேடியோ ஜாக்கிங்கிறது என்னோட ஒன் ஆஃப் த ட்ரீம் ஜாப். இந்த 2 வேலைக்கும் நான் போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் ஒரு காலத்தில். அது 2மே நடக்கலை. ஸோ இது மூலமாக அந்த ஆசையை நிறைவேற்றிக்கலான்னு எனக்கு ஒரு ஐடியா. அதான் இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே யோசித்து வச்ச சப்ஜெக்ட் தான். இதுக்கு முன்னாடி ஒரு கண்டென்ட் யோசித்து வச்சுருக்கேன், அதை இன்னும் பண்ணுறதுக்கு டைம் வர மாட்டேங்குது. அதான் அடுத்து சீக்கிரமாக பண்ணிடுவோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் எந்த சீரியஸ் எடுத்தாலும் சீக்கிரம் முடிக்கிறீங்க அப்படின்னு. அப்படி இல்லை, ஒரு ஸ்டோரின்னு நம்ம ஆரம்பிக்கிறோன்னா அதுக்கு ஒரு டெஸ்டினேஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். அதை ரீச் பண்ண உடனே அந்த ஸ்டோரியை முடிக்கிறது தான் எனக்கு பெட்டராக இருக்கும்னு தோணுது. அதனால தான் அப்படி முடிக்கிறேன். ரொம்ப இழுத்துக்கிட்டே போனால் எனக்குமே போர் அடிக்கும், உங்களுக்குமே போர் அடிக்கும். அதுவும் இல்லாமல் நிறைய புது ஸ்டோரி என்கிட்ட இருக்குது. எனக்கு சட்டுன்னு மைண்டில் புதுசாக ஸ்டோரி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதெல்லாம் நான் எப்போ உங்ககிட்ட கொண்டு வர்றது? ஒரே ஸ்டோரியவே ஓட்டிக்கிட்டு இருந்தா, அதனால தான் புதுசாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக நான் எந்த ஸ்டோரியுமே பாதியிலே டிஸ்கண்டினியூ பண்ணலை, பாதியிலே டக்குன்னு அவசரப்பட்டு முடிக்கல. நம்ம என்ன ஒரு டெஸ்டினேஷன் வச்சுருந்தோமோ, என்ன ஒரு முடிவு எண்டிங்னு வச்சுருந்தோமோ அங்கே கொண்டு போய் தானே முடிச்சிருக்கோம். அதுதான் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சது. கரெக்டாக தான் நான் முடிக்கிறேன். புதுசாக ஸ்டோரி நிறையா கொடுக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. அதுக்கு கொஞ்சம் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும் ப்ளீஸ். அப்புறம் வேறு என்ன, ரொம்ப படப்படன்னு பேசுகிறேன், டைம் இல்லை, சீக்கிரம் முடிக்கணுங்கிறதுக்காக வேகமாக பேசிட்டேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தென்மதுரை வைகை நதியை பொறுத்த அளவுக்கு ரொம்ப ஜாலியான கண்டென்ட் தான். இதில் இருக்கிற எதையுமே நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கும் எம்கேவுக்கும் நாங்கள் 2 பேரும் எப்போவுமே ஒத்துமையாக இருந்து தான் நீங்கள் எல்லா சீரியஸ்லையும் பார்த்துருப்பீங்க. இந்த சீரியஸ் அப்படி கிடையாது. அதுக்காக ரொம்ப சீரியஸான சண்டையும் கிடையாது எங்களுக்குள்ள. எல்லாமே ஒரு ஜாலி தான். எனக்கும் என் குழந்தனுக்கும் இந்த சீரியஸில் ஆகவே ஆகாது. அது போக உங்களுக்கு புரியும். நல்லா ஜாலியாக தான் இருக்கும். எதையுமே நீங்கள் தப்பாக எடுத்துக்கக்கூடாது, சரிங்களா? சரி, நம்ம சீரியஸில் பார்ப்போம். அடுத்து ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க, நான் கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன். இல்லை நான் வந்து பேசினாலும் பார்த்துக்கலாம், அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் சீரியஸ் பாருங்கள். என்ன டியூட், அங்கே மேலே ஏறி நின்றுக்கிட்டீங்க, என்னையவே அண்ணாந்து பார்க்க வச்சிட்டீங்க பார்த்தீங்களா? உன்னையும் அண்ணாந்து பார்த்து பேசி எனக்கு கழுத்தெல்லாம் வலிக்குது டியூட். நீயும் ஒரு நாளைக்கு அண்ணாந்து பார்த்து பேசு எங்களை. சரி முத்துக்காளையனே, எதுக்கு இன்னமும் எங்களை இங்கேயே நிற்க வச்சிருக்கீங்க? எப்பவும் உங்கள் கூடயே தான் வருவோம், ஆனால் காலேஜ் கேட்ட தாண்ட விட மாட்டேங்க. இன்னைக்கு என்ன? அதில் ஒரு விஷயம் இருக்கு டியூட். அதுதான் என்ன டியூட்? இங்கே பாரு, நேற்று என் கிளாஸ்மேட் கூட இங்கே வாசலில் நின்றுட்டு இருந்தனா, அப்போ ஒரு பிள்ளை வந்து சிக்கிச்சு. பிள்ளையா? ஆமாம், ஏதோ விசேஷ வீட்டுக்கு போயிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்திருப்பா போல. அவ்வளவு நகை போட்டுட்டு வந்திருந்தா. காசு வேற கையில் 500 ரூபாய் வச்சிருந்தா டியூட். என்னது சொந்தக்காரங்க எதுவும் கொடுத்தாங்களான்னு கேட்டா, இல்லை எங்கள் வீட்டில் தான் செலவுக்கு கொடுத்தாங்கங்கிறான். அது மாந்திர ஆம்பளை பிள்ளை நான். எனக்கே என் அண்ணன் 100 ரூபாய் தான் கொடுப்பாரு ஒரு நாளைக்கு. அந்த பிள்ளை 500 ரூபாய் கொண்டு வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பாங்களாம் அவங்க வீட்டில் செலவுக்கு. டியூட் பேசாம இப்ப அப்படியே செத்து போய் மறுஜன்மம் எடுத்து அவங்க வீட்டில் போய் பிறந்துருவோமா? அடே சே, வாய மூடு டியூட். நான் எப்போ என் வீட்டில் தான் பிறக்கணும். அதுவும் என் அண்ணனுக்கு தம்பியாக தான் பிறக்கணும். வேற எங்கேயும் பிறக்கிறதுக்குலாம் எனக்கு விருப்பம் இல்லை. உங்கள் அண்ணனை தான் பிடிக்காதும்பீங்க, பிறகண்ண
அது என் அண்ணன் அவரா இருக்கும்போது பிடிக்காது, எனக்கு அண்ணனா இருக்கும்போது பிடிக்கும். என்ன உங்க லாஜிக்கோ? சரி, இன்னைக்கு எதுக்கு எங்களை இருக்க சொல்லியிருக்கீங்க அதை சொல்லுங்க. அதான் டியூட், அந்த புள்ளைய இன்னைக்கு வீட்ல இருந்து நிறைய காசு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நிறைய காசு கொண்டு வருவா, நம்ம எல்லாரும் ஜாலியா கேண்டீன் போய் சாப்பிடலாம். எங்களை உள்ள விடுவாங்களா டியூட்? உங்களை உள்ள விட மாட்டேன்னு சொன்னா காலேஜுக்குள்ள யாருமே இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லிடுவேன். அப்படின்னா உங்களையும் சேர்த்து வெளியே அனுப்பி விட்ருவாங்க. நம்ம 3 பேரும் சேர்ந்து அண்ணன்கிட்ட அடி வாங்க வேண்டியதுதான். கனவு நனவாக போகுது இன்னைக்கு. உன் திருவாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. இது யாருடா? என்னது இது? நம்ம காலேஜுக்கு புதுசு புதுசா பொண்ணுங்க வராங்க. வர்றது பூரா பப்பாளி பழமும் தக்காளி பழமுமாவே வருது. ஏ பாப்பா. என்னங்க சார்? ஹாய் சாரா. ஓகே, கீப் இட் அப். அப்படியே கூப்பிடு, மெயின்டைன் பண்ணிதே. ஆமா, யார் நீ? இந்த காலேஜுக்கு புதுசா தெரியுது. ஆமாம், புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன். வேற ஒரு காலேஜில் படித்தேன், அங்கே டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு இங்கே கண்டினியூ பண்ணலான்னு. அது என்ன, வரவங்கெல்லாம் அப்படியே வரீங்க? ஓகே ஓகே, நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அம்மா, உன் பேர் என்ன? நட்சத்திரா. நட்சத்திராவா? ம், ஆமாங்க சார். என்னடா இது, சொல்லி வச்ச மாதிரி எல்லாம் ஒன்று போல வந்து சேருது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, நட்சத்திராவுக்கு பகல்ல என்ன வேலை? என்ன சார், என்ன சொல்கிறீங்க? பகலில் நான் வரக்கூடாதா? காலேஜுக்கு வரக்கூடாதா? வரக்கூடாது பாப்பா. இங்க பாரேன், அண்ணா அந்த வானத்தை பாரேன். வானத்துல சூரியன் மட்டும் தானே இருக்கு. எங்கேயாவது நட்சத்திரம் தெரியுதான்னு பாத்தியா? இதுல இருந்து என்ன தெரியுது? நட்சத்திரம் பகல்ல வராது. சோ நட்சத்திரான்னு பேர் வச்ச நீயும் பகல்ல வெளியெல்லாம் நடமாடக்கூடாது, சரியா? இப்ப போயிட்டு நைட்டு வா, ஓடு. சார், நைட்டுனா காலேஜ் பூட்டி கிடக்கும். பூட்டி தான் கிடக்கும் அப்படின்னு நீ இந்த மாதிரி எல்லாம் பேர் வச்சிருக்க கூடாது பாப்பா. நான் என்ன சார் செய்வேன்? எங்கள் வீட்டில் அந்த மாதிரி வச்சுட்டாங்க. ஆமாம் சார், உங்கள் பேர் என்னது? என் பேரா? உலகத்துல யாருக்கும் இந்த மாதிரி ஒரு லக்கி நேம் இருக்காது. என் பேர் என்ன தெரியுமா? முத்து காளை. கேட்டிருக்கியா பாப்பா? இந்த மாதிரி பேரை எங்கேயாவது கேட்டிருக்கியா? ஆமாம் ஆமாம், உலகத்திலேயே யாருக்குமே இல்லாத அதிசயமான பேர் வச்ச நானே கொட்டு குடைவர். இங்கே வா நீ. ஏய், கையெடு கையெடு, காலர்ல இருந்து கையெடு. யாரு மேல கைய வச்சிருக்கேன்னு தெரியுமா உனக்கு? இரு பொங்காத. ஆமாம், முத்துக்காலைன்னு பேர் வச்ச உனக்கு இங்கே காலேஜில் என்ன வேலை? ஒன்று நீ முத்தா இருந்தா கடலில் இருக்கணும், காளையாக இருந்தா மாட்டுக்கொட்டகையில் இருக்கணும். காலேஜுக்கு எதுக்கு வந்த? ஏய் ஏய், நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா? கண்ணு ரெண்டும் நல்லா தெரியுது, உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். ஏய், இங்க பாரு, முதல்ல என் காலர்ல இருந்து கையெடு. இந்தா பாப்பா, யார் மேல கைய வச்சிருக்கேன்னு தெரியுமா? எங்க டியூட் யாரோட தம்பின்னு தெரியுமா உனக்கு? டியூட் டியூட் டியூட், வாய மூடு. அவர் எதுக்கு இழுக்குற? யாரோட தம்பின்னு தெரியாம கைய வச்சுக்கிட்டு என்ன அலப்பதான் கட்டிக்கிட்டு இருக்க? ஏய், இந்த பாப்பா ஒரு சப்ப மேட்ரு சால்ட் மேட்ரு யாருன்னு தெரியாம கைய வச்சிருச்சு. நீ அங்க போய் மாட்டி விட்டு அடி வாங்கி கொடுத்துறாத. வாய மூடு. நான் சொல்ற வரைக்கும் வாயை திறக்க கூடாது, பாத்துக்கோ. டேய், யாரடா நீங்களாம்? உங்களை பார்த்தா ரவுடி பசங்க மாதிரி தெரியுது. காலேஜுக்குள்ள உங்களுக்கு என்ன வேலை? அதுலயும் ரெண்டும் குரங்கு மாதிரி எங்க ஏறி நின்றுட்டு இருக்கு பாரு. இறங்க கீழே. ஏக்கா, நானெல்லாம் ரவுடி இல்லக்கா, ஆளை விடுங்க. ஹே டியூட். இந்தாடா தொங்க மிஸ் வச்சோனே, இறங்கு. ஐயோ, இந்தாடா தம்பி, இங்க பாரு. என்னது தம்பியா? யாரு, நானா? நீ தாண்டா தம்பி, உன்னதான் கேட்குறேன். ஆமா, எங்க ஏரியா பிள்ளை இங்க காலேஜுக்கு படிக்க வந்தா பகல்ல எல்லாம் வரக்கூடாது, ராத்திரி தான் வரணும்னு சொன்னியாமா? ஐயக்கா, இல்லக்கா, நான் அப்படி சொல்லவே இல்லக்கா. நீ அப்படி சொல்லாம எனக்கு தகவல் வந்திருக்காது. சொல்லு, சொன்னையா சொல்லலையா? காது 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 காது. ஏக்கா, காதை விடுக்கா, காது வலிக்குதுக்கா, விடுங்கக்கா, காதை பிடிச்சி திருக்காதீங்க. அப்படின்னு சொல்லு. நீலான்னு பேர் வச்சா பகல்ல காலேஜுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னியா? ஏக்கா, அது சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னேக்கா. ஏக்கா, காது வலிக்குதுக்கா, விடுக்கா. விளையாண்டையா? விளையாடுறதுக்கு நீ என்ன அந்த பொண்ணுக்கு மாமனா வச்சானா? அப்படியே இருந்தாலும் பொம்பளை பிள்ளை காலேஜுக்கு வரும்போது இப்படியெல்லாம் பேசி விளையாண்டா அந்த பிள்ளை எப்படி நாளை பண்ண காலேஜுக்கு படிக்க வரணும்னு நினைக்கும்? என்ன ஈட்டிசிங் பண்றியா? இல்லக்கா. ஏக்கா, முதல்ல கையை எடுத்துட்டு பேசுக்கா. யாராவது பார்த்தா அசிங்கமா போயிரும். கையை எடுக்கா. ஆமா, நீ யார் வீட்டு பிள்ளை? ஐயோ, உன்னதான் கேக்குறேன், சொல்லு, யார் வீட்டு பிள்ளை? ஏக்கா, நான் இந்த ஊர் பையனே கிடையாது. நான் வெளியூர் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறேன். சரி, எந்த ஊரு சொல்லு. அது எந்த ஊரு? அது அது மெட்ராஸுக்கு அந்த பக்கம், சென்னைக்கு அந்த பக்கம், ரொம்ப தூரம். ஊருக்கு பேர் இருக்கா இல்லையா? அது சொல்லிக்கிற அளவுக்கெல்லாம் பெரிய ஊர் இல்லக்கா. சென்னை தான். சென்னையில ஒரு சின்ன ஏரியா. அது உங்களுக்கு சொன்னா தெரியாதுக்கா. கையெடுங்கக்கா, வலிக்குதுக்கா.
சரி, என்ன படிக்கிற? எம்காம் எம்காம். ம், வானத்தில் பகலில் நிலா இருக்குமா இருக்காதா? இருக்காது இருக்காதுக்கா. ஒரு நாளாவது பகலில் வானத்தை அண்ணாந்து பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன்க்கா, பார்த்துருக்கேன். இனிமேல் நல்லா பாரு, பகல்லையும் வானத்தில் நிலா இருக்கும். இருக்குமா? இருக்கும். சூரியன் எந்த திசையில் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் திசையில் இருக்கும். உனக்கு தெரியலன்னு சொல்லு. இதெல்லாம் ஒரு பேச்சுன்னு சொல்லிக்கிட்டு காலேஜுக்கு படிக்க வர பொம்பளை பிள்ளைகளை வம்பு பண்ணிக்கிட்டு தெரியுற. இனிமேல் பண்ண மாட்டேன், இனிமேல் பண்ணவே மாட்டேன். இன்னொரு தடவை அந்த மாதிரி யாராவது பொம்பளை பிள்ளைங்களை இப்படியெல்லாம் வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தகவல் வந்ததுன்னு வை, இப்படியெல்லாம் காதை பிடிச்சி திரும்பிக்கிட்டு இருக்க மாட்டேன். 2 காதலையும் ஓட்டையை போட்டு தூக்கி தொங்க விட்டுருவேன். என்னது? காது கேட்குதா இல்லையா? 2 காதலையும் ஓட்டையை போட்டு கயிறை கட்டி தூக்கி தொங்க விட்டுருவேன். அடி ஆத்தி, இவங்க பேசுறத பார்த்தா எங்க அண்ணனை லேடி கெட்டப்ல பார்த்த மாதிரியே இருக்கு. என்னடா, காலேஜுக்கு வந்தம்மா படிச்சம்மா போனமான்னு இருக்கணும். போற வர பொம்பளை பிள்ளைகளை எல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வை. பண்ண மாட்டேன்க்கா, பண்ண மாட்டேன். இனிமேல் பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற திசை பக்கமே திரும்ப மாட்டேன். அது ஏக்கா ஏக்கா, என்ன? நீங்க யாருக்கா? இந்த ஏரியா இன்ஸ்பெக்டரா? ஓஹோ, நீ பண்ற சிலுப்பட்டத்தனத்தை எல்லாம் தட்டி கேட்கறதுக்கு போலீஸ் தான் வரணுமோ? இல்ல சும்மா கேட்டேன், தெரியாம கேட்டுட்டேன். நீங்க போங்கக்கா, போங்க. ஆளு மூஞ்சியும் பாரு. ஐயோ, கேட்டுருச்சோ? என்னக்கா? மொபைல் வச்சிருக்க? வச்சிருக்கனே. எடு, வெளியே எடு. எதுக்குக்கா? வெளியே எடு சொல்றேன். ஏக்கா காலேஜுக்கு மொபைல் கொண்டு வர்றது தப்பு தான், எனக்கே தெரியும். இருந்தாலும் நான் கொண்டு வருவேன், சைலண்ட்ல போட்டுருவேன். காலேஜ் டைம்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் திருப்பி எடுத்து விடுவேன். நான் வெளியூர்ல இருந்து இங்கே ஹாஸ்டல்ல வந்து தங்கி படிக்கிற புள்ள பார்த்தீங்களா, வீட்டுக்கு அவசியமா ஒரு தகவல் சொல்லணும்னா இல்லை அவங்க என்ன கான்டாக்ட் பண்ணணும்னா மொபைல் தேவையில்லை. அதனால தான்க்கா கொண்டு வந்திருக்கேன், வேற எந்த காரணமும் கிடையாது. உங்ககிட்ட இப்போ நான் இவ்வளவு ரீசன் கேட்கலையே, எதுக்கு நீ ஏன் ஒப்பிக்கிற? மொபைலை வெளியே எடுன்னு மட்டும்தான் சொன்னேன், வெளியே எடு. ஐயோ, நானா தான் உளறிட்டேனா? ஆனாலும் என் வாய் இருக்கே வாய், இதுக்கு ஒரு திண்டுக்கல் போட்டு தான் வாங்கி போடணும். எடு. இந்தாங்கக்கா. ஐபோன் வச்சிருக்க? பணக்கார வீட்டு பிள்ளையா நீ? இல்லக்கா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு வாங்கினேன்க்கா. சரி, யூடியூப் வச்சிருக்கியா? இருக்கு. அதுல டி ஃபயர்னு ஒரு சேனல் இருக்கும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணு. அப்படி ஒரு சேனலே இல்லையே. நல்லா பாரு, டீ படம் போட்ட மாதிரி இருக்கும். இருக்கு. ஆமா, ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுதுன்னு போட்டிருக்கு. 4 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கு. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா பண்ணு. ஆமா, 4 தானே இருக்கு, 5 இல்ல? இப்போ தானே கோயிலில் ஒருத்தனை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு வந்தேன், அதுக்குள்ள அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டானா? 4 தான்க்கா இருக்கு. சரி, 5ஆவதா நீ பண்ணு. பண்ணிட்டேன்க்கா. பக்கத்துலயே நோட்டிஃபிகேஷன் இருக்கும்ல, அதுல கிளிக் பண்ணி ஆள்னு கொடு. ஏக்கா, வீடியோல நிறைய போட்டிருக்கீங்க, ஆனா 4 சப்ஸ்கிரைபர் இல்ல 5 தான் இருக்கு. தெரியும். ஓயாம ஒன்றும் சொல்லி காட்ட வேண்டாம், எனக்கும் மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர் சீக்கிரமாவே வருவாங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்க்கா, ஆல் தி பெஸ்ட். சரி போ, போய் படி. இது என்ன கேட்டகரியை சேர்ந்தது? டியூட், அந்த பொண்ணை புடி டியூட். இன்னைக்கு அந்த பொண்ணை ஒரு வழி பண்ணிடுவோம். எது? இருக்கும்போது விட்டுட்டு ஓடிட்டு போனதுக்கு அப்புறம் புடிச்சு என்ன வழி பண்ண போற? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு என் கண்ணு முன்னாடி வராத, ஓடி போயிடு. என்னே முத்துக்காலையனே, நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. உங்க சட்ட காலர்ல கைய வச்சு உங்க காதை பிடிச்சு திருகுன அந்த பொண்ணை, அந்த பொண்ணை அண்ணங்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னோன்னு வைங்க, நீ என்ன பண்ணன்னு முதல்ல என்னைய தான் கேட்பாரு. என்னை மாட்டி விட்டு இனிமே காலேஜுக்கே வர முடியாதபடி வழி பண்றதுக்கு தான் பாக்குற. இல்லண்ணே இல்ல. இந்த பொண்ணை நானே ஒரு கை பாக்குறேன். எனக்கு இனிமேல் லைஃப்ல ஒரே ஒரு எதிரி தான், அது இந்த பொண்ணு தான். என்னமா காது வலிக்குது, போட்டு திருகுன்னு கையாலேயே திருகி எடுத்துட்டா, ஸ்பேனர் மாதிரி. சரியான ஸ்பேனர். அந்த ஸ்பேனர் தான் இனிமேல் நம்மளோட முதல் எனிமி. நீங்க யாரு என்னன்னு தெரியாம உங்க சட்டை மேலையும் உங்க காது மேலையும் கைய வச்சுட்டால, அவளை சும்மா விடக்கூடாது டியூட். இந்த நாள் என் டைரியில நான் குறிச்சு வச்சுக்குவேன். இந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன். ஸ்பேனர், ஒரு நாளைக்கு நீ என்கிட்ட நல்லா மாட்டுவ, அன்னைக்கு இருக்கு உனக்கு கச்சேரி. ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திரிங்க யாரும் இல்ல, அதனால் ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திரிங்க யாரும் இல்ல. அடுத்தவன கெடுத்ததில்ல, வயிற்றுல தான் அடிச்சதில்ல, அடுத்தவன கெடுத்ததில்ல, வயிற்றுல தான் அடிச்சதில்ல, உழைப்ப நம்பி பொழைச்சி நிற்கிறேன்,
நான் உண்மையாக ஊருக்குள்ள. ஏய் நிறுத்துமா நிறுத்துமா. சார் என்னேவா? உன்னைய தாமா, உன் பின்னாடி என்ன 10 பேரா நிக்கிறாங்க. இறங்குமா கீழே. இறங்கிட்டேன் சார். என்ன சார்? இங்க என்ன சைன் போட்டிருக்கு? இந்த பக்கம் வண்டியை திருப்பிட்டு வரீங்க, அதுவும் சீப்ரா கிராசிங்ல வர்றீங்க. அப்ப மக்கள் எங்க நடக்கிறது? சீப்ரா கிராசிங்கா அப்படின்னா? அது கூட தெரியாம எதுக்குமா வண்டி எடுத்துட்டு ரோட்டுக்கு ஓட்டிட்டு வரீங்க? அம்மா உங்களுக்கு யாருமா லைசன்ஸ் கொடுத்தாங்க? லைசன்ஸா? அது யாருக்கிட்ட இருக்கு? சரிதான், அதுவே கிடையாதா? லைசன்ஸ் கிடையாது, ஹெல்மெட் போடல, சீப்ரா கிராசிங்ல வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்க. எல்லாரும் எந்த பக்கமா போறாங்க, நீ எந்த பக்கமா குறுக்க கூடி பூந்து போற? சார் அவசர அவசரமா போனதில்ல, அதெல்லாம் நான் பார்க்கல சார். நான் எப்பவும் இப்படிதான் போவேன், யாருமே கேட்க மாட்டாங்க சார். இன்னைக்கு என்ன நீங்க புதுசா கேக்குறீங்க? ஓஹோ, எப்பவுமே மேடம் இப்படிதான் போவீங்க. அதை என்கிட்டயே வர சொல்லி காட்டுறீங்க. ஃபைன் எடுங்க, ஃபைன் எடுங்க. ஃபைனா? ஃபைனா எப்படி சார்? டிரைவிங் லைசன்ஸ் இல்லாம ஓட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு 5000 ரூபா, ஆ ஹெல்மெட் போடாம வந்ததுக்கு 1000 ரூபா, ஆ பெடஸ்ட்ரியன் சோன்ல வண்டியை ஓட்டிட்டு வந்ததுக்கு 300 ரூபா. ஆக மொத்தம் எவ்வளவு ஆச்சு? எவ்வளோ ஆச்சு? 5000, ஒரு 1000, 5000, 6000, 6000, அப்புறம் ஒரு 300, 6300, 400, 6300. 6300 ரூபாய் எடுமா. 6300 ரூபாய்க்கு நான் எங்கே போவேன்? என் கையில் 10 பைசா கிடையாது சார். சார் எனக்கு மாத சம்பளமே 8000 தான். அதையுமே நான் சம்பளம் வாங்கின உடனே அப்படியே எங்கள் மைனி கையில் கொண்டு போய் கொடுத்துருவேன். நான் இப்போ எங்கள் அண்ணன் பிள்ளைய ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்கேன் சார். என்கிட்ட ஏது சார் அம்புட்டு காசு? என்னம்மா கதை சொல்லிக்கிட்டு இருக்க? சார் சத்தியமா சார், நான் ஜவுளி கடையில் வேலை பார்க்குறேன் சார். மாத சம்பளமே 8000 தான் சார். என்கிட்ட அம்புட்டு காசெல்லாம் இல்லை சார். 6300 ரூபாய்க்கு நான் எங்கே போவேன்? ஃபைன் போட்டு ரிசிப்ட் தரேம்மா, அப்புறமா போய் ஆன்லைன்ல கட்டிடு. அது அப்படின்னா? ஏமா எதுவுமே தெரியாம வண்டி எடுத்துட்டு எதுக்குமா ரோட்டுக்கு வர? அதான் சார் எங்கள் அண்ணன் பிள்ளைய ஸ்கூலில் கொண்டு போய் விடுறதுக்கு வந்தேன் சார். இத்தனை வருஷமா நான் அந்த ரோட்டில் தான் சார் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். யாருமே என்னை ஒரு கேள்வி கூட கேட்டதில்லை சார் நிற்க வச்சு. இன்னைக்கு தான் சார் நீங்கள் இப்படி கேட்குறீங்க. உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் சார். நீங்கள் தப்பா நான் தப்பா? என்னது? இல்லை சார், இவ்வளவு நாள் என்னை யாருமே பிடிக்கல சார். பிடிச்சி வச்சு யாருமே கேட்டதில்லை சார். இன்னைக்கு நீங்கள் திடீர்னு பிடிச்சி வச்சு இப்படி காசு கொடுன்னு கேட்டால் நான் எங்கே சார் போவேன்? ஐயோ மலரு, என்ன? ஐயோ நான் என்ன பண்ணுவேன் சார்? உங்ககிட்ட போன் இருக்கா சார்? இங்க பாருமா, கசகசன்னு பேசிட்டு இருக்காத. ஃபைன் போட்டு ரிசிப்ட் தர்றேன், கொண்டு போய் அதுக்கப்புறமா ஆன்லைன்ல கட்டிக்கோ. இல்லைன்னா வண்டி எங்க விட்டுட்டு நீ மட்டும் கிளம்பு. எப்படி வசதி? அது என்ன செய்யணும்? நீங்கள் என்னமோ கொடுக்குறேன்னீங்கல்ல சார், கொடுங்க. நான் எங்கள் அண்ணன்கிட்ட சொல்லி என்ன பண்ணணுமோ பார்க்குறேன். வண்டியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது சார், எங்கள் அண்ணன் வண்டி. இந்தாம்மா புடி, ஆன்லைன்ல கொண்டு போய் கட்டிடு. இதை எப்போ கட்டணும்? எங்கே போய் கட்டணும்? ஏதாவது ப்ரௌசிங் சென்டர்ல போய் கட்டணும். இல்ல உங்க வீட்லயே ஆன்லைன் பேமெண்ட் பண்றவங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொடுங்க, கட்டி கொடுப்பாங்க. 60 நாளைக்குள்ள கட்டணும். புடிமா, இனிமேலாவது ஒழுங்கா டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. கிளம்புங்க. சரிங்க சார், சரிங்க சார். சார் இப்போ இந்த பக்கம் போகலாமா இல்லை வேற எப்படியும் போகணுமா? போங்க போங்க போங்க, இனிமேலாம் அப்படி வரக்கூடாது. சார் அப்படின்னா இனிமேல் அப்படி வரமாட்டேன். இந்த காசை கட்ட வேண்டியது இல்லையா? ஃபைன் போட்டது போட்டதுதான். இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க கூடாது. ஒழுங்கா டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். முதல்ல போய் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்க. அது எங்கே போய் சார் அப்ளை பண்ணணும்? ஏமா எல்லாத்தையும் என்கிட்டே காலுமா, நான் என்ன பாடம் நடத்திக்கிட்டே இருக்கேன். கிளம்புமா, எனக்கு வேலை கிடக்கு. அங்க டிராஃபிக் ஆகிட்டு இருக்கு. ஏரியா மாத்தினாலும் மாத்தினாங்க, நமக்குன்னு வந்து சேருதுங்க. இந்தாப்பா நிறுத்து நிறுத்து. டே முத்து, பிரேக் டைம்ல எங்கேயோ உட்காந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? கேன்டீனுக்கு வரலையா? ஆஹா நான் வரல, நீ போ. என்னடா வரலங்கிற? நேத்து அந்த பொண்ணை கேன்டீனுக்கு வர சொல்லி அவ காசுல அவ்வளவு வாங்கி சாப்பிட்ட. அந்த பொண்ணுகிட்ட சொல்லி வேற விட்ட, நாளைக்கெல்லாம் எக்ஸ்ட்ராவா காசு கொஞ்சம் வாங்கிட்டு வான்னு. அந்த பொண்ணு இன்னைக்கு உனக்காக கேன்டீன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க போகுதுடா. வா போவோம். வேணா சாமி, ஆளை விடு, நீ கிளம்பு. முத்து என்னடா? சார் சார் சரியா பிரேக் டைமுக்கு பெல் அடிச்சதும் கேண்டீனில் வந்து நின்றணும்னு என்னை சொல்லியிருந்தீங்கல்ல சார். நான் அங்கே போய் நின்றுட்டே இருந்தேன், நீங்கள் வரவே இல்லை. அதான் உங்களை தேடி வந்தேன். சார் முத்துக்காலை சார். சார் எம்கே சார். சார் பிரேக் டைம் முடிய போகுது சார். சார் சார் முத்துக்காலை சார், உங்களை தான் சார். ஏய் உனக்கு என்ன வேணும்? வெளியே போ. ஏன் சார், நீங்கள் தான் கரெக்ட் டைமுக்கு வரணும்னு சொன்னீங்க. நான் வந்து நின்றுட்டு நீங்கள் வரலன்னு தான் சார் உங்களை தேடி வந்தேன். ஆமா, தேடி வர்ற மாதிரி தேடி வருவேன். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அடிக்கிறதுக்கு ஆளை கூட்டிட்டு வருவேன்.
அடிக்கிறதுக்கு ஆளை கூட்டிட்டு வருவானா? நானா? நான் யாரை சார் கூட்டிட்டு வந்தேன்? இந்த முட்டைக்கண்ணை உருட்டி உருட்டி பொய்யா பேசாத. சார் நான் பொய்யெல்லாம் சொல்லவே இல்லை. பொய் சொல்லலைனா போய் சொன்னியா? யாருக்கிட்ட போய் சொன்னேன்? நீ யார்கிட்ட போய் சொன்னியோ அவங்க தான் வந்து என்ன கேட்டாங்க. சார் யாரு சார்? ஒன்றும் தெரியாத மாதிரி பட்டம் காட்டாதேன்னு. எனக்கு உன் காசும் வேண்டாம் உன் சங்காத்தமும் வேண்டாம், கிளம்பு. சார் நீங்க சொன்னீங்கன்னு இன்னைக்கு நான் எங்க வீட்டில் 1000 ரூபாய் வாங்கிட்டு வந்திருக்கேன். 500 ரூபாய் உன் கையில இருந்து எனக்காக நீ செலவழிச்சதுக்கே சிறப்பான மரியாதை கிடைச்சது. இன்னைக்கு 1000 ரூபாய் செலவழிச்சிட்டேன்னா நாளைக்கெல்லாம் என்ன கொண்டு குழி தோண்டி புதைச்சிருவேன். ஐயோ என்ன சார் இப்படி எல்லாம் சொல்றீங்க? இங்க பாரு, இந்த அழுது டிராமா போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. சத்தியமா நான் யார்கிட்டயும் போய் சொல்லல சார். முத்து, இந்த பிள்ளைய பார்த்தா பாவமா தெரியுதுடா. இந்த பிள்ளை யார்கிட்டயும் போய் சொல்லி இருக்க மாட்டா. இவ சொல்லாம வேற எப்படி இந்த விஷயம் வெளியே போனது? முத்து, இவளுக்கு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தி கூட சுத்திக்கிட்டு இருப்பாள்லடா அந்த உப்மா, அவ சொல்லி இருப்பாளோ என்னமோ. இருக்குமோ? இந்த பிள்ளை சொல்லி இருக்காதுடா. அந்த பிள்ளைய பார்த்தாலே பாவமா இருக்கு. ஏய் இந்தா பாப்பா, சரி சரி அழாத கண்ணத்தோட. நான் ஒண்ணுமே பண்ணல. சரி பாப்பா அழாத கண்ணத்தோட. ஆமா, நேத்து விசேஷ வீடு, சரி இன்னைக்குமா விசேஷ வீடு? இல்ல. அப்புறம் ஏதோ கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கிற மாதிரி ஜிங்கு ஜிங்குன்னு சிங்காரிச்சுக்கிட்டு வந்து நிக்கிற. அது எங்க வீட்ல எப்பவுமே இப்படித்தான் என்ன இருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்படித்தான்னா எப்படித்தான்? இந்த இந்த மாதிரி பட்டு பாவாடை, தாவணி, இந்த அம்புட்டு நகை எல்லாம் போட்டுக்கிட்டு. எதுக்கு? அது அப்படித்தான். பிரேக் டைம் முடிஞ்சிரும், போவோமா கேண்டீனுக்கு? உன்னை நம்பி வரலாமா? வரலாம் வரலாம். சரி, ஏதோ உன்னை பார்த்தாலும் பாவமா இருக்கு, என் காசை செலவழிங்க செலவழிங்கன்னு கெஞ்சுற, அதனால பெரிய மனசு பண்ணி உனக்கு செலவழிச்சு கொடுக்குறேன். என்ன வா. வாங்க சார். இவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடா. சரி மயிலு, எவ்வளவு நேரம் தான் அழுதுகிட்டே நிக்க போற? அடுத்து ஆக வேண்டிய வேலையை பாரு. நான் என்னக்கா செய்வேன்? வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்கி அருமையா வீடையும் கட்டி முடிச்சாச்சு. மாசம் மாசம் அசலோட சேர்த்து வட்டிக்கும் காசு தனியா எடுத்து எடுத்து வச்சு என் புருஷன்கிட்ட தாங்க கொடுத்து விட்டேன். அந்த குடியார பைய பாருங்கக்கா, ஃபைனான்ஸ் கம்பெனில கொண்டே பணத்தை கட்டாம குடிச்சே அழைச்சிருக்கான். இப்ப ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்க அம்பட்டையும் தூக்கி வெளியே போட்டாங்க. நான் என்னக்கா செய்வேன்? இந்த அளவுக்கு நீ எதுக்கு மயிலு போக விடுற? உன் புருஷனை பத்தி உனக்கு தெரியும்னா அவங்ககிட்ட எதுக்கு கொடுத்து விடுற காசை? சரி கொடுத்துதான் விட்டையே, பணம் கட்டினாரா என்னன்னு பார்த்து அந்த ரசீதையாவது வாங்கி வைக்க வேண்டாமா? 1 மாசம் 2 மாசம்னா அவங்களும் பொறுமையா இருப்பாங்க. மாச கணக்குல இப்படியே கட்டாம இருந்தா வீட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, அதையும் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிருக்காரு உன் வீட்டுக்காரரு. இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலக்கா. நீ தப்பு பண்ணிட்ட மயிலு. பேங்க்ல கடன் வாங்கி இருந்திருக்கணும். ஃபைனான்ஸ் கம்பெனில கடன் வாங்கினா இப்படிதான் பண்ணுவாங்க. அதுவும் முரட்டு ஆளுகளா இருந்தாங்கன்னா நம்மளால சமாளிக்க முடியுமா? பேங்க்ல லோன் எடுக்கிறதுனா ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் கேட்டாங்கக்கா. அதுக்கு வேற தனியாக செலவழிக்கணுமே அப்படின்ட்டு நான் பேசாமல் இங்கேயே வாங்குவோன்னு இங்கே வாங்கினேன். காசெல்லாம் கரெக்டாக தான்க்கா எடுத்து வச்சு கட்டுனேன். என் புருஷன் பண்ண வேணதான் எல்லாம். இப்படி வீட்டில் இருக்கிற பொருள்களை எல்லாம் தூக்கி வெளியே ஓடுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலையக்கா. சரி மயிலு, அழுதுகிட்டே இருந்தால் எப்படி? அடுத்து நடக்க வேண்டிய வேலையை பார்க்கணும்ல. அங்கே பாரு, கரப்பன் தம்பி வந்து உட்காந்துருக்கு. அந்த பிள்ளைகிட்ட என்ன ஏதுன்னு பேசுவா. இங்கே பாரு மயிலு. என்னக்கா? உன் நிலைமையை எடுத்து சொல்லு. நடந்த விஷயத்தையெல்லாம் ஒன்று விடாம சொல்லு. பாட்டிமா, என்ன இப்படி போக வர்றதுக்கு பாதை இல்லாம அம்பட்டத்துக்கு நடு ரோட்ல போட்டு வச்சிருக்கீங்க? நாங்கெல்லாம் ரோட்ல போறதா வேண்டாமா? என்ன வீடு வெள்ளை அடிக்கிறீங்களா? அட மயிலக்கா, என்னக்கா நீங்க இங்க நின்னுட்டு இருக்கீங்க? அழுதுட்டு இருக்கீங்க, என்னக்கா ஆச்சு? மயிலக்கா, எதுக்குக்கா அழுதுட்டு இருக்கீங்க? இங்க வாங்க. மலரு, என்னக்கா ஆச்சு? எதுக்குக்கா அழுதுட்டு இருக்கீங்க? என்னை ஞாபகம் வச்சிருக்கியா? உங்களை எப்படிக்கா மறக்க முடியும்? நீங்க முன்னாடி எங்க ஏரியாவில் தானே இருந்தீங்க. ஆமா, இந்த ஏரியாவில் இருக்கீங்க. இங்கேயே நீங்க வீடு கட்டி இருக்கீங்க. ஆமா மலரு. சரிக்கா, எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில ஹவுசிங் லோன் வாங்கி வீடு கட்டணும் மலரு. சரி, மாசம் மாசம் அசலுக்கும் வட்டிக்கும் காசு எடுத்து வச்சு கரெக்டா கட்டிக்கிட்டு இருந்தேன் மலரு, வீடு கட்டினதுல இருந்து. இப்போ ஒரு 7-8 மாசமா என் புருஷன்கிட்ட காசை கொடுத்து விட்டேன். அந்த குடிகார பையன் என்ன பண்ணிட்டான்? ஃபைனான்ஸ் கம்பெனியில கொண்டே காசை கட்டாம குடிச்சே அழைச்சிட்டான் 50 ரூபாயையும். ஐயோ, கம்பெனிக்காரங்க வீட்டுக்கு லெட்டர் போட்டிருக்காங்க, ஆளும் அனுப்பியிருக்காங்க போல. எதையுமே எனக்கு தெரியாம மறைச்சிட்டான் குடியார பைய. இன்னைக்கு வீட்டில் இருக்கிற பொருள்களை எல்லாம் மொத்தமா தூக்கி வெளியே போட்டுட்டாங்க. என்னக்கா இது அநியாயமா இருக்கு? என்னதான் காசு கட்டலைனாலும் அதுக்காக இப்படி வீட்டில் இருக்கிற பொருளை எல்லாம் தூக்கி வெளியே போட்டா அப்புறம் எங்க போறது? என்ன செய்யறது? யாருக்கு அப்படி பண்ணது? நாங்க லோன் வாங்கின ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்க தான்மா. மயில, இது யார் உனக்கு தெரிஞ்ச பிள்ளையா? ஆமாக்கா, இங்கே வீடு கட்டி வாரதுக்கு முன்னாடி நாங்கள் வேற ஒரு ஏரியாவில் வாடகைக்கு இருந்தோம். அங்கே உள்ள பிள்ளை.
சரி மயிலு, இந்த பிள்ளைகிட்ட கதை பேசுறதெல்லாம் அப்புறம். அங்க கருப்பன் தம்பி வந்து உட்காந்துருக்குவாரு, அந்த பிள்ளைகிட்ட முதல்ல போய் பேசு. ஆ சரிங்கக்கா. தம்பி. என்னக்கா லோன் வாங்கினா கரெக்டா கட்டுறது இல்லையா? ஹலோ மிஸ்டர், அதுக்கு என்ன இப்படி வீட்ல இருக்கிற பொருளை எல்லாம் தூக்கி ரோட்ல போடுவீங்களோ?